84வது சங்கீதம். சில வசனங்களை வேகமாக வாசித்து நம்ம ஜெபித்து முடிப்போம். சேனையின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியம் கவனமாக இருக்கிறது. என் இதயம் என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனுக்கு கம்பீர சத்தமடைகிறது. அவருடைய பிரகாரங்கள் எத்தனை இன்பமானவைகள்! ஹல்லேலூயா! ஆண்டவருடைய ஆலயம்தான் இன்பமான இடம். அவனுடைய சமூகத்தில் என்னது உண்டு? பேரின்பம் உண்டான், பரிபூர்ண ஆனந்தம். உலக பிரகாரமாக நம்ம எந்த இடத்துல சென்றாலும், எந்த சுற்றுலாத்தலங்களுக்கு சென்றாலும், பூமியில் எத்தனையோ இயற்கை காட்சிகள் உண்டு, அருவிகள் உண்டு, குளங்கள், ஆறுகள், நீர்நிலைகள், இன்னும் பல இடங்களில் பூந்தோட்டங்கள் எல்லாமே தேவன் படைத்தது. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் என்ன உண்டு? பரிபூரண ஆனந்தம். நம்முடைய நண்பன் மத்தியிலே நாம் சிரிக்கும்போது நமக்கு சிறிது நேர ஆனந்தம். ஆனால் அந்த இடத்துக்கு கடந்து செல்லும்போது நம்முடைய பழைய பாரங்கள், கவலைகள், குடும்பத்தை குறித்த நெருக்கங்கள் நமக்கு வரும். அதே போல் சினிமாவுக்கு சென்றாலும், நம்முடைய உறவினர் வீட்டுக்கு சென்றாலும் அந்த நிமிடம் மாத்திரமே சந்தோஷம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேருமை உண்டு. என் ராஜாவும் என் தேவனுமாய சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடலண்டையில் அடைக்கலான் குறிக்க வீடும், தகவிலான் குறிக்க தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. ஹல்லேலூயா! அவருடைய பீடத்தில் அடைக்கலான் குருவி, சிறிய பறவை, அந்த தகவிலான், அந்த குஞ்சுகளுக்கு கூட அந்த குஞ்சுகளுக்கு அடைக்கலம், அந்த குஞ்சுகளுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கும்போது அவர் நம்முடைய அடைக்கலம், தயாவர், நம்முடைய கோட்டை. அந்த பூமியிலே காணப்படுகின்ற எல்லா அழிவுகள், கண்ணிகள், சோதனைகள், பொறாமைகள், எரிச்சல்கள் நம்மை சூழ எத்தனை விதவிதமான ஆபத்துகள் இருந்தாலும் அவருடைய சிறுங்கிலே நமக்கு என்ன உண்டு? பாதுகாப்புடைய செட்டிலிங்கிலே அடைக்கலம். ஹல்லேலூயா! உன்னதமான மறைவு நம்மை மூடுமுள்ளு. அவருடைய செட்டிலிங்கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, ஆரோக்கியம் உண்டு. பகலில் உள்ள பறக்கிற அம்புகள், இரவின் சங்காரங்கள், இருளின் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தை பழக்க சங்காரத்துக்கு நம்ம பயப்பட மாட்டோம். ஏனென்றால் நாம் இருப்பது அவருடைய செட்டிலிங்கீழே. ஹல்லேலூயா! அந்த குஞ்சுகளுக்கே ஒரு அடைக்கலம் உண்டு என்றால் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலம் கிடைப்பது அதிக நிச்சயம். அந்த பூமியிலே வருகின்ற எல்லா ஆபத்துகளை பார்த்து இன்னைக்கு மனுஷர்களுடைய வாயில அநேகர் புலம்புறாங்க. பூமி கடைசி காலத்தில் அழிய போகின்றது, இப்படிப்பட்ட அழிவுகள், எங்கு பார்த்தாலும் வாதை, எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், தேசத்துக்கு தேசம் சமாதானம் இல்லாமல், நமக்கும் சீனாவுக்கும் போர், நமக்கு பாகிஸ்தான் ஒரு பக்கம், இலங்கை கடற்படை அட்டூழியங்கள், அதே போல் அமெரிக்கா, ரஷ்யா, அமெரிக்கா, ஈரான், இப்படி பல இடங்களிலே போராட்டங்கள் வெடிக்கின்றது. யுத்த சத்தம் அதிகமாக கேட்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் ஒரு அமைதியற்ற நிலைமை. ஆனால் யெகோவா சமாதான கர்த்தர் சாத்தானின் சிக்கமை கால்நீக்கில் நசுக்கி விடார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் தஞ்ச போக வேண்டிய ஒரு இடம் அவருடைய பாதம், அவருடைய ஆலயம், அவருடைய சமூகம். ஹல்லேலூயா! அவர் சமூகத்தில் மாத்திரம்தான் நமக்கு நித்திய பெருமையும் ஆனந்தம் உண்டு. ஹல்லேலூயா! அவருடைய பிரகாரங்கள் நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும்? வாஞ்சியும் கவனமாக. இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் தாவீது. அவன் மிகப்பெரிய ராஜாவாக இருந்தான். முதலில் ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்து அவருடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல நெருக்கங்கள், அவரை ஜீவனை எடுக்கிறதுக்கு அவருடைய சொந்த மாமனாகிய சவுல் அவரை வேட்டையாட, ஒரு மான் சிங்கத்தை எப்படி ஒரு சிங்கம் மானை வேட்டையாட எப்படி அது வேகமாக ஓடும், அதே போல் அவருடைய ஜீவனை எடுக்க அவர் எத்தனையோ முறை முயற்சித்தார். படையாக சென்று காடுகளில், மேடுகளில், வனாந்தரத்தில், குகையில், எல்லா இடங்களையும் அவரை வலவீசி தேடி அவருடைய வாழ்நாட்களில் பாதி நாட்கள் எப்படி தான் போனது? வருத்தம், சஞ்சலம். ஆனாலும் கர்த்தருக்கு எதிரான எல்லா நபர்களையும் ஒரு நாளில் அழித்து போட்டு சிங்காசனத்தை அவருக்கு உறுதிப்படுத்தி அவருக்கு முன்பாக தேசம் அமைதலாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுதும் அவர் என்ன செய்தார்? தேவனை தேடினார். தன்னுடைய நெருக்கத்திலும் நான் கர்த்தரை தேடினேன், நான் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அவரை துதிக்கும் துதி எப்போது என் நாவில் இருக்கும், துதித்தலே இன்பம் ஏற்றமானது. அவர் சொன்னார், என் ஆத்மாவை என்னை கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்பொழுதும் அவரை துதிச்சிட்டே இருந்தார். ஹல்லேலூயா! அவர் ராஜாவான பின்பும், அவருக்கு பொறுப்புகள் வந்த பின்பும், அவருக்கு குடும்பம், குழந்தைகள் எல்லாம் இருந்த பின்பும்,
ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு சொன்னார், விடிய காலத்தை காத்திருக்கும் ஜாமக்கானை போல் என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்தியிலும் துதிப்பேன், சந்தியிலும் துதிப்பேன். அந்தி சந்தி மத்தியான நேரம் என் கர்த்தனுக்கு நான் முறையிடுவேன். எப்பொழுதும் அவர் துதிச்சு கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவம் நமக்கு வேண்டும். நாம் கடந்து போகிற சூழ்நிலை பாராமல் நம்மை சுற்றிலும் நடக்கின்ற கொடுமையான காரியங்கள், கொடுமையான மனிதர்கள், மோசமான சூழ்நிலைகள், இயற்கையின் அழிவுகள் ஒரு பக்கம், வியாதிகள் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், எப்படி இருந்தாலும் நாம் அடைக்கலாம் புக வேண்டிய ஒரு இடம் அவருடைய சமூகம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறல். ஹல்லேலூயா. ஒரு சமூகம் பிரச்சனை நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு இளைப்பாறல் கிடைக்கும். கர்த்தர் மேல் உன் வார்த்தை வைத்துவிடு, நான் உனக்கு இளைப்பாறல் கொடுப்பேன். அவருடைய சமூகம் நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய எல்லா பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும், எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் அவருக்கு என்ன செய்யணுமா? தெரியப்பட்ட வேண்டும். அப்பொழுது எல்லாத்துக்கும் மேலே தெய்வ சமாதானம் உங்கள் இதயத்தை சிந்தி அதை ஆளும். நாம் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாரங்களை நமக்குள்ளாக வைத்து கொண்டு இருந்தால் நம்முடைய சரீரம் பாதிக்கப்படும். ஹல்லேலூயா. மனோ துக்கத்தால் ஆவி முறிந்து போமா, ஆனால் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நல்ல வார்த்தைகள் ஆவி என்ன செய்யுமா? உயிர்ப்பிக்க செய்யும். ஆனால் மனோ துக்கம், மனதின் துக்கங்கள் ஆவியை உலர்ந்து போக செய்யும், அது ஆவியை முறிய செய்யும். கவலையினால் இருதயம் என்ன செய்யும்? அது ஒடுக்கப்படும். அநேகர் கவலைப்பட்டு ஒடுங்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது, தன்னுடைய ஓட்டத்தை முடிக்காதபடி, தொடர முடியாதபடி பாதியிலே மறைச்சு போகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம் இராமல் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. நம்முடைய பாரங்களை, கவலைகளை தேற்ற ஒரு நேசர் உண்டு. தாயை போல் தேற்றும் நேசர் உன் அருகில் இருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிற ஆனவர்கள், உன்னுடைய கவலையெல்லாம் அவர் மேலே வைத்திடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கின்ற தகப்பன்.